தாவேக்கால செங்கோட்டையன் இணைஞ்சாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் சம்பத் இணைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல, அதாவது ராகுல் காந்தியோட நெருங்கிய வியூக வகுப்பாளர் வந்து விஜய சந்திச்சு 2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. நம்ம வந்து செங்கோட்டையன் நீங்க பாருங்க, இந்த வியூக வகுப்பாளர்களை பத்தி சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வியூக வகுப்பாளர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு பிரசாந்த் சொல்லிட்டு, கிஷோர சொல்றீங்களா? ஆமா, அவர் பட்ட பாடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவருமே வியூக வகுப்பாளர். பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தியா, இது இந்த ராகுலுக்கு ஆமா. கூட இருக்கிறவர், இருக்கிறவர். அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவர். இருக்கிறவர். இவரு ஒழுங்கா வேலையை செஞ்சிருந்தாங்கன்னா பீகார் எலெக்ஷன்ல இப்படி ஊத்தி மூடி இருப்பாங்களா காங்கிரஸ? அது நிறைய தேர்தல்ல ஊத்தி மூடிட்டு. அதனால இந்த வியூக வகுப்பாளர், அவர் வியூக வகுப்பாளரா போய் இவரை போய் பார்த்தாரா, இல்ல ராகுலினுடைய பிரதிநிதியா போய் பார்த்தாரா, இல்ல காங்கிரசினுடைய ரெப்ரசன்டேட்டிவா போய் பார்த்தாரா எப்படின்னு தெரியல. ஏன்னா எப்படி போய் பார்த்தாரா, அவரு எந்த கெப்பாசிட்டியில அவர் போய் பார்த்தாரா அது தெரியல. 2 மணி நேரம் பேசிருக்காங்க. என்ன பேசினாங்கிறது யார பத்தி தெரியல. பேசினாங்க, ஆமா. எதுக்காக சந்திச்சாங்கன்றது தெரியல. இப்ப தேர்தலுங்கிறனால நம்ம தேர்தல் பத்தி தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. தேர்தலை பத்தியும் பேசியிருப்பாங்க கண்டிப்பா. ஓகே. இப்போ வந்து நம்ம செங்கோட்டையன் தாவேக்கால இணைந்தது குறித்து காணொளி போட்டிருக்கிறோம். ஆமா, அது வந்து கட்சிக்கு பலமா இல்ல செங்கோட்டையனுக்கு பலமா தெளிவா விரிவா வந்து பேசி நம்ம காணொளி ஆமா, போட்டிருக்கிறோம். நம்ம வந்து 4 பார்ட்டா அந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். தயவு செய்து அதை பாருங்க. அதுல பல விதமான கோணங்கள்ல இருந்து அந்த இஷ்யூவை நம்ம பார்த்துருக்குறோம். இட் இஸ் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் அனாலிசிஸ். அது கண்டிப்பா அது வந்து அதாவது நாட் டு பி மிஸ்ட் வீடியோ. அது வீடியோ சீரீஸ் 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்து நாஞ்சில் சம்பத் வந்து இணைஞ்சிருக்காரு. ஒரு சுவாரஸ்யமான பேச்சாளர் அவரு. சுவாரஸ்யமான இல்ல, கருத்தாளத்தோடவும் பேசுவாரு. பேசணும்னு நினைச்சா அவர் வந்து அப்படி பேசவும் முடியும். ஆனா மோஸ்ட்லி அவர் ஒரு என்டர்டெய்னரா தான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு. இந்த தாவேக்கால நாஞ்சில் சம்பத் இணைந்தது தாவேக்காவிற்கு பலமா? நாஞ்சில் சம்பத்து தாவிகாவில் இணைஞ்சிருக்கிறது தாவிகாவுக்கு பலமா அப்படின்ற கேள்விக்கு மறுதலையா, அவரு திமுகவை விட்டு வெளியில வந்தது திமுகவிற்கு பலவீனமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு பலவீனமா அவர் வந்தது? அவர் திமுகல வந்து அவரை மதிக்கலங்கிறனால அவர் வந்திருக்காரு. சுயமா அவர் பாதிக்கப்பட்டாரு. மதிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கல. பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போதிய அளவுக்கு வருமானம் வரல. அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம், அப்படித்தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு பேச்சாளர் ஒருத்தர் கட்சியில இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு பொழப்பு நடத்துறதுக்கு வருமானம் எங்க இருந்து வரும்? பேசுறதுக்கு போனா தான். ஒரு 4 கூட்டத்துக்கு போகணும். ஒரு நாளைக்கு 4 இடத்துக்கு போனா குடும்பம் நடத்துறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு வருமானங்கள் இருக்கும். திமுகவில் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. பேச்சாளர்கள்ன்ற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த விதத்துல பாவம் இவர் ஒரு நல்ல பேச்சாளர் தான். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேச்சை எப்படி நம்ம ரசிக்கிறோமோ அந்த மாதிரி இவருடைய பேச்சையும் நம்ம ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர், அவருக்கு போதிய வருமானம் இல்லை அப்படின்றதுனால திமுகவை விட்டு தாவேகாவில் போய் சேர்ந்திருக்கிறாரு. தாவேகாவில் சேர்ந்ததுனால கண்டிப்பா அவருடைய வருமானம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதிய கட்சி, மிக குறைந்த அளவுக்கு தான் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் பேசுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அது தமிழ்நாடு முழுக்கவே அவர் போய் பேசலாம், எங்க வேணாலும் போய் பேசலாம். எங்க போய் பேசினாலும் இவர் விஜயை பற்றி புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னா தாவேகா தொண்டர்கள், விஜயுடைய ரசிகர்கள் அப்படி பூரிச்சு போயிடுவாங்க. இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இவர் கேட்கறதுக்கு மேல, இவர் எதிர்பார்க்கிறதுக்கு மேல அவருக்கு கிடைக்கும் எல்லாமே. பேரு, புகழ், பணம் எல்லாமே கிடைக்கும். இந்த பதவி மட்டும் கட்சியில கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இல்லை, இந்த செங்கோட்டையனை கூப்பிட்டு போன உடனே அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க. அதாவது யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லாத மாதிரி, எந்த அதிகாரமுமே இவருக்கு இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் அப்படின்ட்டு. அந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து விஜயுடைய நேரடி கண்காணிப்புல செயல்படும் அப்படின்னு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை தடவை சந்திச்சாங்க, எதை ஒருங்கிணைச்சாங்க, என்ன வரும்னு நமக்கு தெரியல. அதனால அவருக்கு எந்த பாதிப்பும், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரியான ஒரு பதவி. அப்புறம் ஏதோ 4 அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால ஒரு 4 மாவட்டத்தை கொடுத்து, அது 4-5 மாவட்டம் கொடுத்து அதுக்கு பொறுப்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
ஓகே, அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத்துக்கு பதவி எதுவும் கட்சியில கொடுக்கல. ஆனா அவர் ஒரு பேச்சாளரா இருப்பார் இல்ல அப்படின்ற இனிமேல் இந்த அங்கீகாரம். இலக்கிய அணி அந்த மாதிரி இதுல இவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. அப்படியா? இனிமேல் இனிமேல் கொடுப்பாங்களாமா? அப்ப இலக்கிய அணி இது வரைக்கும் இல்ல, இனிமேல் உருவாக்கணும். உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே. எந்த இலக்கியத்தை பத்தி பேச போறாரு? இது விஜய் இலக்கியத்தை பத்தி பேசினா தான் விஜய் இந்த இந்த இதுல இலக்கியங்கள்ல ஒரு வகை இருக்கு, பாடான் திணை அப்படின்னு சொல்லிட்டு. ம். அந்த பாடான் திணையில வந்து இந்த ராஜாக்கள் உலா வருவாங்களாம். அந்த உலா வர்றதை பற்றி பாடக்கூடிய அந்த பாடல் உலா ம். அப்படின்ற ஒரு வகை இருக்கு. ம். அது வந்து அந்த திணையில, பாடான் திணையில வந்து சேரும். அப்ப அந்த மாதிரி இவர் விஜய் உலா பற்றி பாட வேண்டியதுதான். அது ஒரு பாடினா இலக்கியம். தானே எடுபடும் அந்த பாருங்க, இந்த மீடியாவில் எல்லாமே விஜய் பற்றி பாடின பேசினா தான், அவர் புகழ் பாடினா தான் வியூஸ் வரும் அப்படின்றது மாதிரி ஆகி இல்ல போயிடுச்சு இல்லையா? மக்கள் அதுதானே விரும்புறாங்க. இப்ப யாரு ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசினாதான் பாப்பாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு செய்ய வேண்டியதானே ஊடகங்களோட கடமை. சரி, இப்போ இந்த நாஞ்சில் சம்பத்து ஒரு பேச்சாளர் அப்படின்ற அளவில் அவரை பொறுத்த மட்டும் இல்லை, அவருக்கு வருமானம் உறுதியாயிடுச்சு. அவருக்கு கிடைக்காத ஏதாவது திமுகவில் கிடைக்காத அல்லது மற்ற கட்சிகளில் அவர் முன்னாடி இருந்த கட்சிகளில் கிடைக்காத ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக இவருக்கு தாவிகாவில் கிடைக்கும். தாவிகா ரசிகர்கள் தாவிகா ரசிகர்கள் இல்லை, விஜயுடைய ரசிகர்கள், தாவிகாவுடைய தொண்டர்கள் ரெண்டும் ஒன்றா போயிடுச்சு. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இவரே வந்து நான் புதிதாக பிறந்திருக்கிறேன்னா சொன்னார் நேற்று பேட்டி பார்த்தீங்களா? ஆமாம், இது இப்போ திரும்ப அப்படின்னா நம்ம செங்கோட்டையனுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரிசசிட்டேட் பண்ணுறது, அதாவது மாரடைப்பு வந்தவங்கள உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த மாதிரி செய்வோம் இல்லையா? ஏறத்தாழ அந்த மாதிரியான ஒரு உயிர் மூச்சை கொடுத்து விஜய் இவருக்கு ஒரு மறு வாழ்வு கொடுத்துருக்கிறார். அது உண்மைதான். அவர் புதிதாக பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சரிதான். என்ன, இனிமேல் தான் அவருக்கு ஒரு வாழ்க்கை, நல்ல பிரகாசமான வாழ்க்கை, நல்ல எதிர்காலம் இருக்கு அவருக்கு. எதிர்காலம் ரொம்ப நாளைக்கு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் இந்த வர்ற தேர்தல் வரைக்கும் மிக சிறப்பான எதிர்காலம் இவர் நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்குங்க. நீங்க ஏன் எல்லாம் அந்த தாவைக்கால செய்றாங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி மறுவாழ்வு விஜய் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றீங்க? அவங்க எல்லாம் வந்து முன்னாடி ஏதோ ஒரு அந்த இருந்த கட்சியில வந்து பிரகாசமா இருந்தவங்க தானே. அதாங்க, பிரகாசமா இருந்தாரு. இவருமே திமுகல அப்புறம் என்ன சொல்லிட்டு வர்றாரு? அதிமுகல இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாரு? இப்போ இது திமுக விட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாரு? இப்போ நாளைக்கு தாவிகா விட்டு போனாருன்னா என்ன சொல்லிட்டு போவாரு? எல்லாம் ஒரே காரணம் தான் சொல்ல போறாரு. எனக்கு அங்கே மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, எனக்கு கண்டுக்கல, எனக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதான் சொல்ல போறாரு. அதே தான் இப்போ சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இங்கே தாவிகால வந்ததுனால ஒரு புதிய கட்சி, நல்ல பரபரப்பாக இருக்கக்கூடிய கட்சி, இளைஞர்கள் அதிகமாக இன்வால்வ் பண்ணுற கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு. அதனால இவருக்கு போற இடத்துல இவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவர் பேச்சை ரசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா விஜயை பத்தி யார் பேசினாலும் கேட்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசுவாரு, கொஞ்சம் இலக்கிய தரமா பேசுவாரு. அப்புறம் சில இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோட ஒப்பிட்டு, வரலாற்று புருஷர்களோட ஒப்பிட்டு, இந்த ஹிட்லர், முசோலினி, இந்த மாதிரி இல்லை பெரிய பெரிய அலெக்சாண்டர் இப்படிப்பட்ட ஆட்களோட எல்லாம் ஒப்பிட்டு இவர் பேசுவார். வைகோ ஒரு சிறந்த பேச்சாளர் இல்லையா? அந்த மாதிரி ஏறத்தாழ அந்த ரேஞ்சில் இவர் வருவார். இவர் அப்படி பேசுவார். அதனால வியூ, அதாவது இவருக்கு ஆடியன்ஸ் அப்படின்றது அஷ்யூர்ட் தாவிகாவை பொறுத்த மட்டும். சரி, இப்போ தாவேக்காவுக்கு இவரால் என்ன லாபம், விஜய்க்கு இவரால் என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாவேக்காவுக்கு ஒரு நல்ல பேச்சாளர் கிடைச்சிருக்கிறாருங்க. இது வரைக்கும் தாவேக்கால பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்கள கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆமெட்டரிஸ்டாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு புதுசாக பேசுகிறவங்க. அதனால அதுக்கே உரிய ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், இதெல்லாமே இருக்குது. அப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. அது எவன் என்ன கேள்வி கேட்டாலும் சரி விட்டு வெளுத்து வாங்குறது, அது தப்போ ரைட்டோ அப்படி இல்லை, சும்மா அப்படி புகுந்து விளையாடுறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. இவர் ஐஆர்எஸ்காரெல்லாம் வந்திருக்கிறாரு பாருங்களேன். இவன் ஆதவ அர்ஜுனா பேசும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பேசுறது மாதிரியே இருக்கும், திக்கி திணறி. அது ஒரு மாதிரி அப்படியே இந்த இவர் அருண் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அவர் வந்து ஏதோ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு நுனிநாக்கு இங்கிலீஷில் பேசுகிறவங்க தமிழ் பேசுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசுவாப்புல.
இப்படி ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் போய் சேர்ந்துருக்கிறதுன்றது தாவேகாவுக்கு ஒரு பலம்தான். அதாவது கட்சியினுடைய கொள்கையாக ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறது, அது சுவாரஸ்யமான விதத்தில் கொண்டு போய் மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட, அந்த தாவிக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதில் ஒரு முக்கியமான ரோல் இவர் ப்ளே பண்ணுவார். ஓகே. ஆனால் விஜயினுடைய இமேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவருக்கு ஏற்கனவே இருக்கிற இமேஜ் மிகப்பெரிய இமேஜ். அதில் இவர் ஒரு புகழ் ஆரம் சூட்டலாமே தவிர இவர் பேசுறதுனால அவருக்கு ஒரு இமேஜ் வந்துடும் அப்படின்ற நிலையில் விஜய் இல்லை. தாவிகாவுமே இவர் பேசுறதுனால 4 பேர் ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க அப்படின்ட்டு இல்லை. ஆனால் விஜய் ரசிகர்களை இவர் என்டர்டெயின் பண்ண முடியும், விஜயினுடைய புகழை இவர் பரப்ப முடியும். அப்படி பேசக்கூடியவர் தான், நல்ல திறமையானவர். இப்போ சொன்னீங்க நீங்கள் இவருக்கு பதவி கொடுக்கல அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்குலாம் கட்சி பதவியில் கொடுத்துட்டா ஏற்கனவே கட்சிக்காக பாடுபட்டவங்களுக்கு பதவி கொடுக்க முடியாத நிலைமை தானே தாவேக்கால ஏற்படும். மற்ற கட்சிகள் பண்ணுறதை தானே தாவேக்காவும் பண்ணும். ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சிக்கேன், நீங்கள் இப்போ கேட்குறீங்க. கரெக்டு தான், இந்த கேள்வி சரியான கேள்வி.